சவேரியார் கல்லூரி தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் அந்தோணி சகாய சோபியா உங்களிடம் இப்பொழுது இசிசி பேப்பருக்கான சுற்றுலாவியல் என்னும் பாடப்பகுதி குறித்து உரையாட இருக்கிறேன். சுற்றுலாவியல் எல்லாருமே அதிகமாக விரும்பக்கூடியது. சுற்றுலா செல்லணும் அப்படின்னாலே மனிதர்களாகி நாம் அனைவருமே மிகவும் விருப்பத்தோடும் மிகவும் ஆர்வத்தோடும் பயணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்முடைய மன அழுத்தங்கள் எல்லாவற்றையுமே நீக்கி போடக்கூடிய வகையில் நமக்கு அந்த சுற்றுலாவானது அமையும். நிச்சயமாக அதில் எந்த சந்தேகம் இருக்காது. தமிழகத்தில் சுற்றுலா பற்றிய ஒரு பரிமாணம், சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையானது என்ன விதமான வளர்ச்சியை தமிழகத்தில் அடைஞ்சிருக்குது, அந்த சுற்றுலாவினுடைய பலனாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அதன் மூலமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிற மாதிரியான செய்திகளெல்லாம் உள்ளடக்கக்கூடியது. அதே வேளையில் எந்தெந்த இடங்கள் எல்லாம் சுற்றுலா தலங்களாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது, இன்னும் சொல்லப்போனால் நம்மளை இன்னும் அதிக ஆர்வத்தோட அந்தந்த இடங்களுக்கு பயணிக்க வைக்கக்கூடிய வகையில் அந்தந்த தலங்களில் அரசு மேற்கொண்டுள்ள சிறப்பான செயல்பாடுகள் எல்லாமே நமது சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதி மூலமாக பார்க்கலாம். தொடக்கமாக சொல்லும் பொழுது தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. அதனுடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய இயற்கை சூழல்கள், நம்முடைய பண்பாட்டு சூழல்கள், நம்முடைய கலாச்சாரம் மிக்க திருவிழாக்கள், இது எல்லாமே சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரக்கூடியவைகளாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அந்த சுற்றுலா தலங்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் தன்னகத்தே செய்து உலக அளவில், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்களும் கூட தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வர்றதுக்கு அதிக அளவு விருப்பம் கொள்ளக்கூடிய வகையில் தமிழகத்தின் சுற்றுலாத்துறை பலவிதமான தனித்தன்மைகளோடு அந்தந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறது. பாரம்பரியமிக்க கட்டிடக்கலை தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டை தமிழர்களாக இருக்கக்கூடிய மூவேந்தர்களுடைய ஆட்சி காலகட்டங்களில், சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலகட்டங்களில் சோழ மன்னர்களால் கட்டிடக்கலை இங்கே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உலக புகழ்பெற்ற கோவில்கள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் கோவில், இது எல்லாமே நம்முடைய தமிழர்களுடைய கட்டிடக்கலையையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் உலகுக்கு எடுத்து காட்டக்கூடியவைகளாக இருக்குது. இந்த கோயில்கள் எல்லாமே சுற்றுலா பயணிகளை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஆவணக்கலை சிற்பங்களை எல்லாம் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு கூட நம்ம சிற்பக்கலையையும் எடுத்து அதிகமாக இதில் பேசிக்கலாம். ஏன்னா மாமல்லபுரத்து சிற்பங்கள், ஏன்னா பல்லவர் மன்னர்களுடைய காலகட்டங்களில், அதுவும் குறிப்பாக மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவனுடைய காலகட்டங்களில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கட்டிடக்கலைக்கு அவங்க சிற்பக்கலைக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்த ஒரு சூழலை நம்மளால் அறிய முடியும். ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் மிகச் சிறப்பாக இருந்து வந்தது நமக்கு தெரிய வருகிறது. தமிழகத்தினுடைய இயற்கை அழகு, இயற்கையாகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அழகு அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அது நிச்சயமாக எல்லா பயணிகளையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும், எல்லா மனிதர்களையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இயற்கை அழகும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஏன்னா இப்பொழுதுதான் நம்ம மே மாதம், ஏப்ரல் மே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடுமுறை காலகட்டங்களை கழிச்சிருக்கோம். அந்த விடுமுறை காலகட்டங்களில் நிச்சயமாக எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா சென்றிருப்போம். அப்படி செல்லும் பொழுது நம்ம அதிக அளவில் விரும்பக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்பகுதிகள். ஏன்னா தமிழகத்தில் கொஞ்சம் அந்த ஏப்ரல் மே காலகட்டங்கள் கொஞ்சம் வெப்பம் மிகுந்த காலகட்டங்களாக இருக்கக்கூடிய சூழலில் நம்ம கொஞ்சம் குளிர் பிரதேசங்களை நாடி செல்வோம். அப்படி குளிர் பிரதேசங்களாக தமிழகத்தில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உதகமண்டலம், உதகை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி குற்றாலம், கொடைக்கானல், இந்த மாதிரியான மலைவாசஸ்தலங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பூங்காக்கள், நீர்வீழ்ச்சிகள் மக்களை, சுற்றுலா பயணிகளை எல்லாம் அதிக அளவுக்கு செய்து கவர்ந்து கொள்ளும். சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக சுற்றுலாத்துறையானது அந்த பூங்காக்கள் எல்லாம் தனிய ஒரு விழா காலமாகவே கொண்டாடுகிறது.
இப்போ 1 மாதத்திற்கு மேலாகவே பூங்காக்களில் வந்து வண்ண வண்ண மலர்களை கொண்டு விதவிதமான வடிவங்களில் விலங்குகள், மனிதர்கள் இந்த மாதிரி எல்லாம் வடிவமைத்து அந்த மலர்கள் மூலமாகவே தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப அருமையாக அலங்கரிக்கப்பட்ட சூழலில் அந்த பூங்காக்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மேட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உதகமண்டலமாக இருக்கலாம், கொடைக்கானலாக இருக்கலாம், இது எல்லாமே அந்த பூங்காக்களாலும் அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்களாலும், ஏன்னா இயற்கையே நமக்கு அது கொடுத்துருக்கக்கூடிய வரப்பிரசாதம். இந்த இயற்கை அழகுனால இன்னும் தமிழகமானது என்ன செய்து தன்னுடைய சுற்றுலா தலங்களை தனக்குள் உள்ளடக்கி மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை மற்றும் தீவுகள். கடற்கரை தீவுகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இயல்பாகவே நம்முடைய தமிழகத்தினுடைய நில அமைப்பு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 புறமும் கடல் சூழப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கும். தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா கடலும், தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியும் இருக்குது. ஸோ இந்த அருமையான கடற்கரைகள் வந்து சுற்றுலா பயணிகளை நிச்சயமாக கவரக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாமல்லபுரம் கடற்கரை, மாமல்லபுரம் பகுதி, மெரினா கடற்கரை, கோவளம் பீச் அப்படிங்கிற மாதிரியே சொல்லக்கூடிய வகையில் அந்த கடற்கரைகள், இது எல்லாமே மிக அற்புதமான வகையில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. கடற்கரைக்கு போகும்பொழுது சுற்றுலா பயணிகள் அதிக விழிப்போடு இருக்கணும். ஏன்னா கடல் நீரை பார்த்தோம்னா ஆர்வத்தோட எல்லாருமே தண்ணியில் நீராடணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பத்தில் உள்ள இறங்கிடுவாங்க. கொஞ்சம் அந்த பகுதியினுடைய நிலைப்பாடை, நிலவியல் சூழலை கருத்தில் கொண்டு அந்த கடல் நீரில் கால் நனைக்கலாம். இப்போ திருச்செந்தூர் கடற்கரை இருக்குது, ராமேஸ்வரம் கடற்கரை இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த கடற்கரைகளெல்லாம் பிரச்சனை இல்லை. கன்னியாகுமரி கடற்கரை இதில் எல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் நின்று நீராடக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலில் தான் அந்த கடற்கரை பகுதிகள் இருக்கும். கோவளம் பீச் கடந்து போகக்கூடிய பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, இன்னும் சொல்லப்போனால் மெரினா கடற்கரை உட்பட சில கடற்கரை பகுதிகள் வந்து ஆபத்து நிறைந்த பகுதிகளாக இருக்கும். அப்போ அந்த இடங்களில் கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு அங்கே செயல்பட்டாங்க அப்படின்னா நிறைய உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். இது கண்டிப்பாக அதில் பதிவு பண்ண வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அதில் கொஞ்சம் அவர்கள் தவறக்கூடிய ஒரு சூழலை நம்ம நிறைய செய்திகள் மூலமாக கேட்டிருக்கோம். அதனால அந்த கடற்கரை பகுதிகள் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகளோடு தான் கடற்கரை பகுதிகள் இருக்கும். தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அழகிய தீவுகள், தூத்துக்குடியிலெல்லாம் முயல் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனால் நம்ம தனுஷ்கோடி பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப அருமையாக தீவுகள் அமைப்பில் காட்சியளிக்கக்கூடியது. ஸோ அந்த இடங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் என்ன செய்கிறாங்க, போய் தங்களுடைய அனுபவத்தை அங்கே ஏற்படுத்தி கொண்டு இன்புறுகிறார்கள். பிரம்மாண்டமான பாறைகள் எல்லாமே இருக்கும், அங்கே பசுமையான சூழலோட காட்சியளிக்கக்கூடிய இந்த தீவுகள், இது எல்லாமே பயணிகளுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை தான் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து கலாச்சார நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பண்டை தமிழர்களுடைய நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒன்று. ஸோ தனித்துவமான திருவிழாக்கள், அதனுடைய சடங்கு முறைகள், அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே உலகளாவிய அளவுக்கு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வைத்திருக்குது. ஏன்னா நம்முடைய பண்பாட்டு முறையில் ஆடை அணியக்கூடிய நிலையாக இருக்கட்டும், நம்முடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்முடைய சடங்கு முறைகளாக இருக்கட்டும், நம்முடைய திருவிழாக்களாக இருக்கட்டும், எல்லாமே சுற்றுலா பயணிகளை, அதுவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அடிப்படையில் தனித்துவமான திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பொங்கல் திருவிழாவை மெயினாக சொல்லிடலாம். ஏன்னா தமிழர்களுடைய திருவிழா அப்படின்னு சொன்னாலே அது பொங்கல் திருவிழா தான். தமிழர் திருவிழா அப்படிங்கிற அடையாளத்தோடு அது கொண்டாடப்படக்கூடியது. நம்முடைய தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய மேன்மையை பாராட்டி கடவுளுக்கும் நிலத்துக்கும் நமக்கு உழவு தொழில் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கும் நம்ம திருவிழா எடுக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வுல மக்கள் அனைவருமே ஒருமனப்பட்டு கொண்டாடக்கூடிய நிகழ்வாகவே அது பார்க்கப்படுகிறது. எங்கிருந்தாலுமே தமிழர்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய சூழல். தமிழர்கள் வெளிநாட்டில் இருந்தாலுமே அங்கேயுமே அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பொங்கல் திருவிழாவை தமிழர் திருநாளாக கொண்டாடக்கூடிய அந்த ஒரு சூழல். இந்த திருவிழாக்கள் அங்கே நம்ம பின்பற்றக்கூடிய அந்த சடங்கு முறைகள், நம்முடைய விருந்து உபசரணைகள்,
இது எல்லாமே நிச்சயமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை நம்ம நாட்டுக்குள்ள இருக்குது, தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ அது நம்முடைய சுற்றுலாத்துறைக்கு அதிக அளவில் வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்நிய செலவாணியை அதிக அளவில் நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் கலாச்சார நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டும் நம்முடைய சுற்றுலா பயணிகளை நம்முடைய தமிழகமானது கவர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழடியில் அதிக அளவில் அகழ்வாய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக இன்னமும் நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய வரலாறு பின்னோக்கி பார்க்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியம் என்று படித்துக் கொண்டிருந்த சூழல் மாறி இப்போ 3000 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழினம் அப்படிங்கிற மாதிரியான நிலையிலையும் அது சார்ந்த இலக்கியங்களாகவும் நம்முடைய தமிழர்களுடைய பெருமையும் நம்முடைய இலக்கியங்களுடைய பெருமையும் அதிக அளவில் பேசப்படுது. அந்த அளவுக்கு தொல்லியல் சார்ந்த நகரங்களும் நம்முடைய தமிழகத்துக்குள்ள இடம்பெற்றிருக்குது. காஞ்சிபுரம், மதுரை, பொன்புகார் இந்த மாதிரியான நகரங்களும், நம்ம பக்கத்தில் திருநெல்வேலியில் பார்த்தோம் அப்படின்னா அரிக்கமேடு பகுதிகள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தொல்லியல் சிறப்புகள் வாய்ந்த அந்த பகுதிகளும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே அளவில் நவீன சினிமா சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பிரபலமான இடங்கள், சுற்றுலா குறித்த பிரபலமான இடங்களில் நம்ம சினிமாக்களையும் காணலாம். திரைப்பட கலை அந்த வகையில் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்னை, கோவை, மாமல்லபுரம் இந்த மாதிரியான இடங்களில் திரைப்படங்களில் நிறைய இடங்களை நம்மளை காட்சிப்படுத்துவாங்க. அப்படி காட்சிப்படுத்தும் பொழுது இந்த இடங்களெல்லாம் நம்ம போய் இன்னும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சுற்றுலா மீதான இன்னொரு ஆர்வத்தையும் நம்முடைய சினிமா துறையானது என்ன செய்து நமக்கு வழங்கி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும் பொழுது சுற்றுலாத்துறை சார்ந்து அதனுடைய தனித்தன்மைகள், அதோடு கூட எந்தெந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சுற்றுலா தலங்களாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். நம்முடைய பாரம்பரியமான கட்டிடக்கலைகள், இயற்கை அழகுகள், கடற்கரைகள், அங்கே இருக்கக்கூடிய தீவுகள், நம்முடைய கலாச்சார நிகழ்வுகள், நம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள், நம்முடைய விருந்து உபசரணைகள், தொல்லியல் சார்ந்தவைகள், சினிமா மூலமாக சுற்றுலா தலங்களை அறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இது எல்லாமே இன்னமும் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுற்றுலா பயணம் மனிதர்களுக்கு, சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் தந்து அவர்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கை சூழலில் இருந்து அவர்களுக்கு ஒரு மாற்றான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அதன் வழியாக ஒரு மன அமைதியும் மன சந்தோஷமும் கிடைக்க செய்யக்கூடிய வகையில் இந்த சுற்றுலா அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான செய்திகளை உள்ளடக்கியதாக இன்னும் அதிகமாக அது கூட சேர்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான சுற்றுலாலாம் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஆன்மீக சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கல்வி சுற்றுலா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சுற்றுலா வகைகள் எல்லாமே உண்டு. அதையும் இனி வரக்கூடிய பகுதிகளில் அடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி.